ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக் வித் மனோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மேட்ச் ஒரு ரிவல்ரி மேட்ச். கிரிக்கெட்டில் ரிவல்ரினாலே உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வருது இந்தியா பாகிஸ்தான் தான். பட் அதை தாண்டி ஒரு பெரிய ரிவல்ரி இருக்குது இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். இப்போ நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு 50 இயர்ஸ் வச்சுக்கிட்டோம்னு வைங்களா, ரிவல்ரி மேட்சஸ் ஒரு 50 இயர்ஸாக நடக்கிற மாதிரி வச்சுக்கலாம் தோராயமா. ஆனால் இவங்களுக்கு 100 வருஷத்துக்கு மேலே அந்த ஆசஸ் ரிவல்ரி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். அப்படிப்பட்ட இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மேட்ச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து 2 ரிவல்ரி மேட்ச் தான் வருது, இங்கிலாந்துக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. அதுக்கு அடுத்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இங்கிலாந்து விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச். இங்கிலாந்து கிரிக்கெட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பேஸ்பால் அப்ரோச் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசி ஆகணும். அந்த அப்ரோச் பேசுறதுக்கு முன்னாடி இந்த சோக்கர் டேக் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்துச்சு. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து அந்த டேக் இங்கிலாந்துக்கு வந்திருக்க வேண்டியது. ஏன்னா 2011 வரைக்கும் எந்த ஒரு ஐசிசி கப்புமே வந்து இங்கிலாந்து அடிச்சதில்லை. அதுக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்கா கூட அடிச்சிருக்கு. அந்த 2012 T20 வேர்ல்டு கப் வின் பண்ண போய் தான் அந்த சோக்கர் டேக் வரல. இல்லை, மிகப்பெரிய சோக்கர் டேக் வந்து இங்கிலாந்துக்கு தான் வந்திருக்க வேண்டியது. தென் இங்கிலாந்தில் வந்து 2015 வேர்ல்டு கப்பில் பங்களாதேஷ் கூட தோற்று வெளியே போவாங்க, மோசமாக தோற்று வெளியே போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அப்ரோச்சே மாற்றிட்டாங்க. பேஸ்பால் அப்ரோச்னா ஒன்றும் இல்லை, ஃப்ரம் த பால் ஒன் அட்டாக் 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 11 பேரும் 6 அடிப்போம், 11 பேரும் அடிச்சுட்டால் ஆடுவோம் அப்படிங்கிற ஒரு அட்டாக்கை கொண்டு வந்தாங்க. அதுக்கு ரிசல்ட்டாக அவங்களுக்கு 2 கப் கிடச்சிச்சு. 2019 50 வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க, 2021 T20 வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. என்னதான் அந்த பேஸ்பால் அப்ரோச் 50 ஓவர் ஃபார்மெட் T20 ஃபார்மெட்டில் கை கொடுத்தாலும் டெஸ்ட்டில் பெரிய லெவலில் அவங்களுக்கு கை கொடுக்கலன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் 3 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடந்துருச்சு. அது எல்லாமே கிட்டத்தட்ட ஃபைனல் இங்கிலாண்டை வச்சு தான். ஆனால் ஒரு வாட்டி கூட வந்து ஃபைனலுக்கு வந்து இங்கிலாந்து குவாலிஃபை ஆகலை. ஏன்னா த சேம் பேஸ்பால் அப்ரோச் தான் அவங்க டெஸ்ட் மேட்சுக்கும் அப்ளை பண்ணாங்க. அது அந்த லெவலுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி ரீசெண்டாக அவங்களோட ஒன் டே பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலும் சுமாராக தான் இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் கூட வந்து சீரீஸ் தோத்துட்டாங்க. இந்தியா கூட 3-0 ஒயிட் வாஷ் ஆகிட்டாங்க. அவங்களோட அப்ரோச் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து விக்கெட் எடுக்க தான் வராரு அப்படின்னு தெரிஞ்சும் இவரை நாங்கள் அட்டாக் பண்ண தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச்சில் வந்து இங்கிலாந்து விளாண்டுட்டு இருக்காங்க. இதே அப்ரோச்சோட போனாங்க அப்படின்னா ஒரு கத்தி முனையில் இருக்க மாதிரி தான், இப்படியும் ஆகலாம் அப்படியும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டோர்னமெண்ட்டும் அவங்களுக்கு இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சென்சிபிளாக, கொஞ்சம் ரொட்டேஷன் ப்ளஸ் அந்த பேஸ்பாலை கொஞ்சம் அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணாங்க அப்படின்னா வின் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. தென் இங்கிலாண்டோட பேட்டிங் லைன் இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணால் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கணும். கண்டிப்பாக இங்கிலாண்டாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் டாஸ் வின் பண்ணால் கண்டிப்பாக சூஸ் டு பவுல் தான் சொல்லுவாங்க. ஏன்னா 2 சைட்லையும் வந்து பவுலிங் வந்து ஆஹோ பவுலிங்லாம் கிடையாது. கம்பேர் டு ஆஸ்திரேலியா, இங்கிலாண்டோட பவுலிங் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குன்னு வேணால் சொல்லலாம். பேஸ் அட்டாக் நான் சொல்கிறது, ஸ்பின் அட்டாக் ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பேட்டிங்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து 2 டீமுமே வந்து சேஸ் எடுக்கிறது தான் சான்ஸ் அதிகம். இங்கிலாண்டோட பேட்டிங்கை பார்க்கும்போது ஓப்பனிங் பிலிப் சால்ட்டும் நம்ம பென் டெக்கெட்டும் இறங்குவாங்க. இவங்க இதில் வந்து பென் டெக்கெட்டோட அப்ரோச் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ரொட்டேஷன் ப்ளஸ் அட்டாக் இந்த 2 மிக்சடில் இருக்கும். பில் சால்ட் வந்து டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு அட்டாக் பண்ணி ஒரு 10 ஓவர்ஸ்க்கு 80 இல்லை 100 அந்த மாதிரி போடுற மாதிரி தான் இருக்கும். ஒன் டவுன் வந்து டாம் பேண்டன் ஸ்பின்லையும் சரி பேஸ் பவுலிங்லையும் சரி நல்ல அட்டாக் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். தென் ஜோய் ரூட் வந்து இப்போ எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஸ்டீவ் ஸ்மித், இந்தியாவுக்கு ஒரு கோலி, ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு பவுமா, ஒரு நியூசிலாந்துக்கு ஒரு கேன் வில்லியம்சன் மாதிரி இங்கே ஒரு ஆங்கர் ரோல் பண்ணி ஆகணும். அவரும் அந்த பேஸ்பால் அப்ரோச்சுக்குள்ளே போகக்கூடாது. த்ரூ அவுட் ஒரு 40 ஓவர்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் அவர் விளாட பார்க்கணும். அவரை சுற்றி மற்ற எல்லாரும் அடிச்சு விளாண்டா தான் கரெக்டாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ஹாரி ப்ரூக்கு. அவர் பெரிய லெவலில் இப்போ நடந்த சீரீஸில் கரெக்டாக அவர் பண்ணல. ஆனால் பாகிஸ்தானில் அவரோட ஆவரேஜ் பயங்கரமாக இருக்குது. பாகிஸ்தான்காரங்களாம் அவர் விக்கெட் எடுக்க திணறினாங்க. தென் பட்லர், அவர் ஒரு முக்கியமான பிளேயரு. ஓப்பனிங்லேருந்து மிடில் ஆர்டருக்கு வந்திருக்காரு, மிடில் ஆர்டர்லேருந்து ஓப்பனிங் போனார், திருப்பி ஓப்பனிங்லேருந்து மிடில் ஆர்டர் வந்திருக்காரு. அவர் ஒரு முக்கியமான ரோல் வந்து இந்த சாம்பியன்ஷிப்பில் அவர் வந்து பண்ணியே ஆகணும். தென் லிவிங்ஸ்டோன், அவரெல்லாம் ஒரு 45 ஓவருக்கு அப்புறம் உள்ள விட்டால் ஒரு 3 to 4 6 வந்து அவர்கிட்ட நம்ம கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். நம்பர் 8 பிரைடன் கார்ஸ் இருப்பார். அப்படி இல்லை அப்படின்னா ஜாமி ஓவர்டன், இந்த 2ல் ஒரு ஆள் இருக்க தான் வாய்ப்பு அதிகம். தென் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரஷீத், மார்க்குட், இந்த மாதிரி தான் அவங்களோட பவுலிங் அட்டாக் இருக்கும். இதில் மார்க்குட்டும் சரி ஜோஃப்ரா ஆர்ச்சரும் சரி கொஞ்சம் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட தலைமையில் தான் அந்த பவுலிங் அட்டாக் அப்படிங்கிறது இருக்கும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் பழைய மாதிரி அவரோட பவுலிங் இல்லை. அந்த ப்ரைம் பவுலிங்கை வந்து அவர் கொண்டு வந்தே ஆகணும். ஸோ அவரும் மார்க்குட்டும் இனிஷியலாக ஒரு 10 ஓவர்ஸில் ஒரு 2 to 3 விக்கெட்ஸ் எடுக்கும்போது ஆஸ்திரேலியா மேலே ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணலாம். ரீசனாக இருந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸில் ரொம்ப சூப்பராக போட்டிருந்தார் அஜித் ரஷீத். அதை அவர் இங்கேயும் கண்டி பண்ணுவார். ஏன்னா ஃப்ளாட் பிச்சஸ்லாம் அழகாக ஸ்லோவாக தூக்கி போட்டு ஸ்பின் பண்ணிட்டு இருந்தார் இந்தியாவுக்குள்ளே. இங்கேயும் கிட்டத்தட்ட ஃப்ளாட் பிச்சு தான். ஸோ இங்கேயும் அதை அவர் பண்ணுவார் அப்படின்னு தோணுது. ரொம்ப ஸ்ட்ராங் பவுலிங் அட்டாக் அப்படின்றது வந்து நம்ம சொல்லிட முடியாது. இவங்களோட பவுலிங் அட்டாக் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாங்க அப்படின்னா ஒரு 350 வரைக்கும் அடிச்சுக்கிட்டால் கொஞ்சம் சேஃப்டி.
அதே இவங்க சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஆப்போசிட் டீமும் ஒரு 320க்குள்ளே ரிஸ்ட்ரிக்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்த பேட்டிங் லைனப்பால் சேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த கிரேட் ஆஸ்திரேலியா டீமை பற்றி தான். ஐசிசி டோர்னமெண்ட் வந்துட்டாலே அவங்க வேறு லெவலில் விளாடுவாங்க. ஐசிசி டோர்னமெண்ட்டில் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அணி எதுன்னு கேட்டால் அது ஆஸ்திரேலியா தான். அதிக ஐசிசி ட்ராஃபி வச்சுருக்க அணி எதுன்னு கேட்டால் அது ஆஸ்திரேலியா தான். ஐசிசி மேட்சஸில் அதிக நாக் அவுட் யார் விளாண்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் ஆஸ்திரேலியா தான். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கார்டை வச்சுருக்க ஒரு டீம் தான். பட் இந்த வாட்டி அந்த டீமில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அவங்களோட பவுலிங் ட்ரியோவே இல்லை. ஸ்டார்க்கு, கம்மின்ஸ், ஹெசலுட்டி தான் அவங்களோட பவுலிங் ட்ரியோ. இந்த ட்ரியோவே இல்லாமல் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் அட்டாக் தான் இருக்குது. இது அவங்களுக்கு பேக் ஃபேர் ஆகலாம். ஸோ அவங்க எந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணாலும் ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது இட்ஸ் வெரி 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 டவுட். அவங்க பவுலிங் அட்டாக் பொறுத்த வரைக்கும் 350 கூட திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட பவுலிங் அட்டாக் இருக்குது. பட் அவங்க பேட்டிங் வந்து ஒரு ஃபார்மிடபிள் பேட்டிங் அட்டாக் தான். டீசெண்டாக எப்போது இருக்கிறது பேட்டிங் அட்டாக் தான் இருக்குது. அதில் ஸ்டோனிஸ் மட்டும் இப்போ ரீசெண்டாக ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் போல் ஜோஸ் இங்கிலீஷ் விளாடுவார். மற்றபடி அவங்களோட பேட்டிங் அட்டாக் வந்து டீசெண்டாக தான் இருக்குது. பவுலிங் அட்டாக் வந்து ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எக்ஸப்ட் சாம்பா மேக்ஸ்வெல் ஸ்பின் ஒரு மாதிரி போட்டுருவாங்க. பேஸ் அட்டாக் வந்து ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பட் 1000 தான் நம்ம ப்ளஸ் மைனஸ் சொன்னாலும் அதெல்லாம் ஆஸ்திரேலியா டீமுக்கு கணக்கிலே வராது. ஏன்னா ஆஸ்திரேலியா டீம் ஒரு ஃபீனிக்ஸ் பேர்ட் மாதிரி. அந்த ஒரு சாங்கில் கூட வரும்ல, வில்ல நான் எழுவேன் முதுகெலும்பு சித்த இந்த மகன் ஐ வில் கம்ங்க மாதிரி எப்போனாலும் எப்படினாலும் உள்ளே புகுந்து அந்த நாக் அவுட்குள்ளே வந்துடுவாங்க. நாக் அவுட் வந்துட்டு இன்னும் வேறு விதமாக விளாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் தான். பட் இந்த தடவை கொஞ்சம் பவுலிங் மட்டும் இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இப்போ அவங்க பேட்டிங் லைனப்பை பற்றி நம்ம பார்ப்போம். பேட்டிங் லைனப் அண்ட் பவுலிங் லைனப் ஒவ்வொரு டீமையும் நம்ம இப்போ பார்ப்போம். ஓப்பனிங் டிராவிஸ் ஹெட் அண்ட் மேத்யூ ஷாட்டு கொஞ்சம் அதிரடியாக விளையாடக்கூடியது தான். ஆனால் பெருசாக அவருக்கு வந்து ஒன் டே ரெக்கார்டு வந்து இல்லை. ஒரு மாதிரி சப்போர்ட்டிங் ரோல் அவர் விளையாண்டு டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடணும். மோர் ஓவர் கீ பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டு, கிளென் மேக்ஸ்வெல்லு, ஸ்டீவ் ஸ்மித், இந்த 3 பேர் வந்து கீ பிளேயர். இந்த 3 பேரும் த்ரூ அவுட் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக நல்லா விளையாண்டே ஆகணும். அப்படின்னா தான் இவங்க ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியும். ஒன் டவுன் வந்து இவங்க வந்து மிக்கர்கிட்ட போக வாய்ப்பு இருக்குது. ஒரு அதிரடி தேவை. கிட்டத்தட்ட ஒரு பேஸ்பால் அப்ரோச்சில் தான் நாங்களும் விளாட போகிறோம்னா இவங்க மிக்கர்கிட்ட போயிட்டு நம்பர் 4 ஸ்டீவ் ஸ்மித்கிட்ட வந்து வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியான மிடில் ஆர்டர் வேணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கலாம் ரஹமத் ஷா, அஸ்மத்துல்லா சக்தி, அந்த மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் வேணும் அப்படின்னா 1 டவுன் ஸ்டீவ் ஸ்மித்தையும் 2 டவுன் வந்து லேப்ஸ்டேனையும் வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்பர் 5 பொறுத்த வரைக்கும் ஜோஸ் இங்கிலீஷ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜோஸ் இங்கிலீஷ் வந்து ரீசெண்டாக நடந்த 2023 வேர்ல்டு கப் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணார். ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மர் தான் அவர். ஆனாலும் அவரோட 50 ஓவர் ரெக்கார்டும் பெரிய லெவலில் இல்லை. பொறுத்திருந்தா பார்க்கணும் நம்ம. தென் நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ஹார்டியும் T20 ஒரு மாதிரி நல்லா விளாண்டுருக்காரு. அங்கே நடந்த பிக் பாஸ் லீக்லாம் செம்மையாக விளாண்டுருக்காரு. பட் அவருமே ஸ்டில் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரி, நெக்ஸ்ட் வர மேக்ஸ்வெல், அவருக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு 33 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் எப்படி அவர் மேட்சை மாற்றுவார்னே தெரியாது. எல்லாருக்குமே 2023 வேர்ல்டு கப் ஆப்கானிஸ்தான் கூட அவர் விளாண்ட இன்னிங்ஸ் ஞாபகம் இருக்கும். ஒத்த காலை வச்சுட்டு மொத்த மேட்சையும் முடிச்சிட்டாரு. ஸோ அதனால் ஆனால் என்ன பொறுப்பு இல்லாமல் திடீர்னு ஃபஸ்ட்டு பாலே சுற்றி அவுட் ஆயிடுவார். கிட்டத்தட்ட சகித் அஃப்ரிடியோட குணங்கள் வந்து கொஞ்சம் இவருக்கும் உண்டு. ஸோ இதான் வந்து ஆஸ்திரேலியா பேட்டிங் லைனப். பவுலிங் லைனப்புமே வந்து கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். இவங்களுக்கு வந்து T20 லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பவுலர்ஸ் இவங்க. ஆனால் வந்து 50 ஓவரில் பெரிய லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பவுலர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு சீன் அபர்ட், ஸ்பென்சர் ஜான்சன், எல்லிஸ் இவங்களாம் தான் வந்து பவுலர்ஸாக இருக்க போகிறாங்க. இதில் எல்லிஸ் வந்து டெத்லேயும் சரி மிடில் ஓவர்லையும் சரி நிறைய வேரியேஷனோட போடக்கூடிய பவுலர். சீன் அபர்ட்டும் ஸ்பென்சர் ஜான்சனும் வந்து பவுலிங்கில் ஓப்பன் பண்ணுவாங்க. மிடில் சாம்பா, மேக்ஸ்வெல், ஹார்டி இந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்லைட்லி கொஞ்சம் வீக்கர் சைடு மாதிரி தான் தெரியுது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். யங் சைடாகவும் தெரியுது இந்த ஆஸ்திரேலியா டீமு. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம லாகூர் கடாஃபி ஸ்டேடியம் பிச்சை பார்த்தீங்கன்னா ஒரு தார் ரோடு மாதிரி தான் இருக்கும். பந்து வந்து பெருசாகவும் எதுவும் பண்ணாது. ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யார் டாஸ் பண்ணாலும் சூஸ் பவுல் தான் சொல்லுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி சொல்லும்போது ஒரு 320 + 350 அடிக்கிறது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். எனிதிங் லெஸ் தேன் 320 இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் சேஸபிளாக தான் இருக்கும். ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக தான் இருக்கும். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வின்னிங் ப்ராபபிலிட்டி 2 டீமுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 65 நான் இங்கிலாந்துக்கு சொல்லுவேன், 35 ஆஸ்திரேலியாவுக்கு சொல்லுவேன். அந்த 35மே நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ரெப்புடன்சி வந்து இருந்துகிட்டே இருக்குது ஐசிசி மேட்சஸ்னாலே. அதனால தான் நான் 35 கொடுத்துருக்கேன். இல்லைனா 25 தான் கொடுத்துருப்பேன். அந்த எக்ஸ்ட்ரா 10 மார்க்ஸ் அதுக்கு தான் கொடுத்துருக்கிறேன். தென் நாளைக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச், அதோட ப்ரிவியூ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதில் வந்து என் கூட டேனின்னு சொல்லி புதுசாக ஒரு ஆக்டர் வந்து பேச போகிறாரு. ஸோ நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி இந்த இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாளைக்கு நடக்க போகிற இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்லையும் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மனோ.